ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு இதமாக ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, நாலாக கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்லலாம் வரும். ஓகே, எடுத்துட்டு அப்படி அப்படியே விடுவோங்க. அப்படி வந்துடும். வேஸ்டெல்லாம் எடுத்து அப்படி போட்டுட்டு இந்த கொட்டையும் எடுத்துங்க. நம்ம ஆரஞ்சு மட்டும் எடுத்துக்கலாம் தனியாக. நகை எடுக்கிறீங்களா? கழிக்கலாம் சொல்லிட்டுங்களா? இது ஃபேன் ஆஃப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 பழம் வந்து ஆரஞ்சு எடுத்து நல்லா வந்து சொலையெல்லாம் உரித்து எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு பழத்தை மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க. அவங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி சுகர்னுடைய அளவு. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகாது. வாட்டர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைமல்டேனியாக வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இது வந்து விட்டமின் சி உள்ளது. ஆரஞ்சு அண்டு எலுமிச்சை பழம் இதெல்லாமே விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு வேண்டிய பூஸ்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம இதை அடிச்சுட்டு வந்துட்டு ஜூஸ் கப்பில் ஊற்றிட்டு பார்க்கலாம். ஓகே, அதில் வச்சு நம்ம வந்து நல்லா அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், அடிச்சாச்சு. ஒரு ட்ரைனர் வச்சு நல்லா ஜூஸை வடிகட்டிக்கலாம். கரண்டியில் நல்லா கலக்கிடுங்க. அந்த ஜூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். சக்கையெல்லாம் வந்து ட்ரைனரில் ட்ரைன் ஆகிடும். நல்லா இப்படி அழுத்தி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஒரு சொட்டு சாறு இல்லாமல் நல்லா வந்து எப்பயுமே வச்சு ஒரு கரண்டியில் வச்சு அழுத்தி கொடுங்க. அப்போ வந்து அடியில். ஓகே, இங்கே பாருங்க ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். கண்ணாடி பவுலில் பாருங்க ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் சூப்பராக இருக்கும். அப்படியே 4 ஐஸ் கியூப் அப்படி போடுங்க. அப்படியே போட்டுட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்களா? கலர்ஃபுல்லாக. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் வந்து டெய்லியும் போட்டு குடிங்க. இப்போ நம்ம குடிச்சு பார்க்கலாம். ஆஹா, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷுன்றது அதுதான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பழங்களாக இருக்கும்போது நல்ல ஃப்ரெஷ் ஜூஸை போட்டு குடிங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். என் வீடியோ என் ஷார்ட்ஸில் போய்ட்டு ரவி சரவணா சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான்